இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒயிட் கலரில் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க, ஒயிட் கலரில் இருக்கா? சாப்பிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வயல்லிருந்து அந்த மேலே அந்த மரம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி அதை அப்படி ஒட்டி இங்கே பாருங்கள், அந்த மரம் தெரியுதா? அந்த மரம் அது வரைக்கும் தாங்க. இந்த மரம் இந்த மரம் இது பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பறித்ததுக்கப்புறம் இதெல்லாத்தையும் காய வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இதோ இந்த கம்பியெல்லாம் எதுக்கு போட்டு வச்சுருக்காங்கன்னா, லைக் இங்கே கரண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த கம்பிக்கு பார்த்திங்கன்னா. ஏன்னா எலிபெண்டெல்லாம் இருக்குது இங்கே நிறையா. ஸோ அதனால் அது வந்து சாப்பிட்ருவோம் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன். இதெல்லாம் எலிபெண்ட் வந்தால் இதெல்லாம் தாங்குமா என்னன்னு தெரியல ஆக்சுவலி. இருந்தாலும் நைட் டைமில் மட்டும் கொடுத்துக்குவாங்க. சம்டைம்ஸ் டே டைமில் கொடுப்பாங்க யாருமே இல்லைன்னா. பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது வந்து ராகி போட்டிருக்காங்க கீழே. சரியாக இல்லாமல் ಕಳ್ಳಕ್ಕೆ ಕೂಡ ಒಂದು அளவுக்கு ವಿளைಚಲ್ ಇದ್ದಂಗೆ ಅಂತ ತುಂಬ ಕಮ್ಮಿ. ಈ ಕೆಂಪುದೇ ಜಾಸ್ತಿ ಯಾಕಪ್ಪ ಬೆಳೆಯೋದು? ಇದು ಫಸಲು ಜಾಸ್ತಿ ಇರ್ತದೆ ಅಂತನಾ ಏನೋ? ರೇಟು ಇದಕ್ಕೇನ ಜಾಸ್ತಿ ಬಿಳಿ ಬೀಜಕ್ಕಿಂತ? ஆக்சுவலாக சொல்ல போனால் வேர்க்கடலை வந்து இதோ மேலே ஒரு வயல் இருக்கா, இது ப்ளஸ்ஸு இதோ இந்த வயல், இதுக்கு கீழே ஒன்று இருக்குது, அந்த வயல் 3 ஆச்சுங்களா. அதே மாதிரி இந்த வயல் இது ஒன்று 4, அதுக்கு கீழே ஒன்று 5, கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. அதே மாதிரி இது ஒன்று நினைக்கிறேன். ஸோ இந்த வயலுக்கு சேர்த்து தான் போட்டிருக்காங்க. இவ்வளோக்கும் ஆக்சுவலி இவ்வளோ தாங்க ஆயிருக்கு. சொல்லப்போனால் லைக் இதை விட டபுளாக விளைச்சல் வர வேண்டியது. இவங்க போட்ட டைமில் அந்த வேர்க்கடலை வந்து உழுது போட்டிருக்காங்கல்ல, அந்த போட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மழையே பெய்யலையா சரியா. ஸோ அதனால் வந்து சரியாக அந்த முளைச்சி வரவே இல்லை. போட்ட விதை எல்லாமே வந்து வரலை. ஸோ ஒரு சில விதை தான் வந்திருக்கு, பாதி தான் வந்திருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதனால தான் பாதி விளைச்சல் தான் வந்திருக்கு. அதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா, பன்னி வரும்டா. அதனால தாத்தா இங்கே வந்து இருக்காங்க. பன்னி எலிபெண்டெல்லாம் வந்து சாப்பிட்ருவோம் நைட்டில். அதனால தான் தாத்தா இங்கேயே தூங்குறாங்க. எல்லா செடி பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஆயுஷ் குட்டிக்கு. ஆமாம், மவுசு நைட்டில் ஆக்சுவலி இந்த தார்ப்பா ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டெலி வந்து ஒரு குட்டி தான் ஓடி போச்சு. ஒயிட் கலரும் ரெட் கலரும் நிறைய இருக்குமா? ஆமா, ஒயிட் கலர் நிறைய இருக்கல. மவுஸ் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கா ஒயிட் கலர். ஆமா, ஒயிட் கலர் பிடிச்சிருக்கு போல டேஸ்ட். அதுக்கு ஒயிட் கலர்ல இருந்திருக்காது. ஒயிட் கலர் வேர்க்கடலையோட நைட்டெல்லாம் ஸ்டே பண்ணி சாப்பிட்ருக்கு. நாங்கள் தார்பால் ஓப்பன் பண்ண உடனே ஓடி போகுது அது. அப்போ பெரிய பூச்சி ஆண்ட். ஆண்ட் அப்ப பிளாக் கலர் ஆண்ட். கடிச்சா வலிக்கும் அது. பிளாக் கலர் ஆண்ட் குட்டி அந்த அந்த வலிக்காது. இது பெருசாக இருக்குல்ல, பல்லு பெருசாக இருக்கும், அதனால வலிக்கும். ஸோ இங்கே தாங்க நான் சைல்டுஹுட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ டெய்லி வருவோம். ஆக்சுவலி சம்மரை தவிர்த்து இந்த விளைச்சல் டைமில் ஆல்மோஸ்ட் டெய்லி வருவோம். அப்புறம் நான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எருமை இருக்கும், மாடு இருக்கும். எல்லாத்தையும் இழுத்துட்டு வந்து இங்கே வயலில் கட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போகணும். இங்கே இருக்கிற வேலையெல்லாம் அம்மா கூட செஞ்சுக்கிட்டு, அம்மா கூட வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் தான் டக்குன்னு ஓடி போய் ரெடியாகி அப்படி தான் ஸ்கூலுக்கு ஓடி போவோம். மறுபடியும் இங்கெல்லாம் வேலை செஞ்சு இவ்வளோ நடந்து மறுபடியும் ரெடியாகி சாப்பிட்டு ஓடுவோம் ஸ்கூலுக்கு. மறுபடியும் அவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்த சைல்ட்ஹுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, யாருக்கும் புரியாது. இந்த கஷ்டம் படுறவங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் புரியாது. ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மா இன்னும் அந்த கஷ்டம் அப்படியே தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என் அப்பா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த தண்ணி அடிக்கிற பழக்கத்துக்கு ஆளாயிட்டு அவரை மாற்றவே முடியலைங்க, திருத்தவே முடியல.
ரொம்ப ஸ்மோக் பண்ணுவார், ரொம்ப தண்ணி அடிப்பார். சொல்லி சொல்லி திருந்துற மாதிரியே இல்லை. நான் இப்போ சொல்கிறதே இல்லை, நான் விட்டுட்டேன். சரி, அவங்களுக்கு லைஃப் வந்து எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுறது. ஸோ இந்த மாதிரி எனக்கு லீவ் இருக்கும்போது ஊர் சைடு வருவேன், ஜஸ்ட்டு பார்த்துக்குவேன், பேசுக்குவேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இதுதாங்க வாழ்க்கை. எங்கள் அப்பா ஆக்சுவலி குடிச்சு சைக்காட்ரிக் பேஷண்ட்டே ஆகிட்டாங்க. ஒரு 3 வாட்டி டேப்லெட்ஸு வாங்கி கொடுத்துருக்கேன், வருஷக்கணக்கில் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போது கொஞ்சம் விடுவார், மறுபடியும் ஆரம்பிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது. இப்போவும் குடிச்சிட்டு தான் இருக்கார். ஆனால் இப்போது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் லைக் எப்படி சொல்கிறது, வைப்பு கூட லைக் அவங்கள சந்தோஷமாக கொண்டு போகிறதோ, பேரன் பசங்க பேரன் அப்படிங்கிற வந்து இருமை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவரோட அந்த பழக்கம் வந்து அவருக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தான் அவரோட மைண்ட் இருக்குது. எடுக்கலாம் இருந்து தாத்தா வருவாங்க, எங்கள் தாத்தா வந்துட்டுருக்காங்க. அவரோட பேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் ஆகிடுச்சிங்க, மாறிடுச்சு, பேஸே மாறிடுச்சு. ஆனாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். அவ்வளோ குடித்தாலும் இது பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கார். ஏன்னா நடக்கிறாரு, ரொம்ப நடக்கிறாரு. வேலையும் அவருக்கு கம்ஃபர்டபுளாக அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறாரு வேலை. ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றாரு. ஸோ அம்மா சமைச்சு போடுவாங்க. இந்த ராகி பாலெல்லாம் நம்ம விளைச்ச சாப்பாடு தாங்க சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் அந்த அளவுக்கு இருக்கார். ஆனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம் அதிகமாகிட்டு லைக் அவரால் முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தாங்க கொஞ்சம் சரி பண்ணோம். நடுவில் 2-3 வாட்டி அந்த மாதிரி ஆயிருக்கு. மென்டலி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அதனால் இப்போல்லாம் வந்தால் கூட குடிக்காது, அது பண்ணாது, இது பண்ணாதுன்னு சொல்லி எதுவுமே சொல்கிறது கிடையாது. அவர் பாட்டுக்கு நான் விட்டுட்டேன். ஏன்னா அவருக்கு எப்படி பிடிக்குமோ அது வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ அவர் அன்பாக இருக்கணும், அதெல்லாம் விட்டு வாழணும், சரியாக வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை. ஸோ விட்டுட்டேன், அம்மாவையும் அப்படியே விட்டுட்டேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது கொஞ்சம் கடலக்காயெல்லாம் பையில் போட்டுட்டு போகலாங்க. தும்கோளனா இந்த வீடியோ பண்ண பார்க்கலாம். நீ போடுறியா? போடு பார்க்கலாம், எப்படி போடுறீங்க. பாரு, எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்க பல்லியை. இந்த பிளாக் ஆண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அது சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆமாம், பல்லி செத்து போயிருக்கா, அது வந்து ஆண்ட்ஸ் சாப்பிடுது. இதுதான் நேச்சர். தலையை போய் சாப்பிட்டு எல்லாத்தையும் சாப்பிடும். ஒரு 3 days விட்டா ஒன்றுமே இந்த தலையும் இன்னும் இன்னொரு கைக்குல தலையும் சாப்பிட்டு இந்த கையும் சாப்பிட்டு. ஆமாம், கை கால் வால் எல்லாத்தையும் சாப்பிட்றோண்டி. என்னடி வெயிட் இருக்கடே, நிற்க முடியாதுடி, போயிட்டே இருக்கணும் நீ. ஆக்சுவலி வேர்க்கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரு அது மாதிரி சிவப்பு கலர் ரெண்டுமே இருந்துச்சு இல்லைங்களா.
ரெண்டுத்துலேயும் ஒரு பை எடுத்திருக்கேங்க. நான் ஒரு பை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அப்பா வந்து ஒரு பை எடுத்துகிட்டு வருவார் இன்னும் கொஞ்சம் நிதானமாக. வள்ளியா? ஓகே. ஷோல்டர் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் தலை மேலே தூக்கி வச்சுருக்கேன். இப்படி தான் தலை மேலே இந்த ஷோல்ட்ரு அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி தூக்கிட்டு போவோம். வயலேருந்து வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே லைக் ஒரே சைடு தூக்கிட்டு போக முடியாது வெயிட்டு. ஸோ மாற்றி மாற்றி இந்த மாதிரி தான் சமாளித்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. வா எப்பா இப்போல்லாம் டச்சு விட்டு போச்சுங்க. +2 முடிச்சுட்டு எப்போ நான் வந்து பெங்களூர் சேர்ந்தேனோ அப்போவே அப்படியே ஒரே அடியாக இந்த வேலை எல்லாத்தையும் விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் லைக் டச்சிலே இல்லை. எப்பயாச்சும் லீவ் கிடைக்கும் போது ஊருக்கு வர்றது சரி, இந்த மாதிரி சும்மா போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு வயலில் போயிடுவேன். ஒரு நாள் இருந்தால் 2 நாள் இருப்பேன், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வயலில் வந்து கஷ்டப்பட முடியல. ஆனால் இறங்கி பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 6 மாதம் வருஷம் ஒரு 1 இயர் ஆகும் இந்த நம்மளோட பாடி வந்து மறுபடியும் இந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு லைக் ஒத்து போகிறதுக்கு. ஸோ ஒரு 1 இயரில் கண்டிப்பாக அது செட் ஆகிடும். பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. என்னன்னா வயல் வந்து ரொம்ப தள்ளி இருக்கா, ரோடு கனெக்டிவிட்டி எதுவுமே இல்லை. நடந்துட்டு வரணும், நடந்துட்டு போகணும். அதே மாதிரி பைக் கூட வர முடியல, போக முடியல. ஸோ அட்லீஸ்ட் ஒரு பைக்கு தாராளமாக போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட லைக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நமக்கு, போயிட்டு வரலான்னு சொல்லி. இன்னும் பழைய காலத்து மாதிரியே நடந்துட்டு சாக முடியாதுங்க. அதுவும் வயசானதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா அம்மாவை நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது. எங்கே பாருங்கள், ஆயுஷ் ஆக்சுவலி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வயல்லேருந்து நடந்து வந்துட்டு இருந்தான். இங்கே ஆக்சுவலி நம்ம ரிலேட்டிவ்ஸ் தான். அவர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாரு, நான் எடுத்துக்கிறேன் நீ வா ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இதுதாங்க நம்ம கிராமம். டாக் ஆக்சுவலி நம்ம கூடவே வந்துருச்சு வீட்டுக்கு. நைட்டு முடிஞ்சிருச்சுல்ல, அதனால் டே டைமில் ஊரில் தான் இருக்குங்க வீட்டில். நைட்டில் அப்பா போகும்போது மறுபடியும் அவர் கூட போயிடும் வயலுக்கு. வாடி வா. பாருங்க வண்டி, சென்னையில் வாங்கின வண்டி. இன்னொரு வண்டி இருக்குது ஆக்சுவலாக, டிவிஎஸ் எக்ஸல் ஒன்று இருக்குது. அதுவும் சென்னையில் நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக போனோம் இல்லைங்களா, அதுவும் அங்கே வாங்கின வண்டி தான். ஆக்சுவலி ரெண்டுமே ரொம்ப பழையசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து விட்டுட்டேன். இது பிரதருக்காக கொண்டு வந்து விட்டேன். அதே மாதிரி டிவிஎஸ் எக்ஸல் வந்து அப்பாவுக்காக கொண்டு வந்தேன். அப்பா வந்து அதை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஓட்டிக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் பிரதர் வந்து ஓரங்கட்டிட்டார் வண்டியை. நடுவில் செலவெல்லாம் பண்ணி அதுக்கு நானே காசு கொடுத்து ரெடி பண்ணோம். இருந்தாலும் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ ஓரமாக நிற்குது, நான் ரெடி பண்ணலை. சரி மறுபடியும் ஆக்சிடென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டு வண்டியை வேஸ்ட்டாக தான் கிடக்குது ஒரு மூலையில். இதுதாங்க எங்கள் வீடு. இது வந்து பார்த்திங்கன்னா என் பாட்டி தாத்தா, என் அப்பாவோட அப்பா அம்மா. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட அக்கா, என் அத்தை. இதுதாங்க. இது டிவி ஒன்று இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் பேக்கு டிவி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த டிவி இங்கே இருக்குது. புதுசாக சாம்சங்கில் ஒரு 32 இன்ச் வாங்கி தந்தேன். ஸோ அந்த டிவி தான் இது. அதே மாதிரி பூஜை பண்ணுறதுக்கு வீட்டில் சாமி போட்டோலாம் மாட்டி வச்சுருக்காங்க. மேலே கூரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கு, மேலே ஓடு. ஸோ
இதில் மரம் போட்டு அதுக்கு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ஆக்சுவலி ஒரு வுட் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை, விட்டுட்டேன். ಇದು ಪಾಕೆಟ್ ಓಪನ್ ಮಾಡಿದೆ ಸೀದಾ ಇದೆ. ಯಾವಾಗ ತೆಗೆದು ಜ್ಞಾಪನ ಇದೆಯೇನೋ? ಅಪ್ಪ ಈ ಸೀರೆ ಇದಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾಗ ಏನಕ್ಕೆ ಹೋಗಿದಾಗ? ಪಾರ್ಕ್ ಏನಕ್ಕ ಹೋಗಿದ್ದು. ಯಾವಾಗ ಹೋಗಿದ್ರೆ ಇಬ್ರು ಪಾರ್ಕ್ಗೆ? ನೀನು ಇದು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಿ, ಸೀರೆ ತಂದಿದ್ದೆ, ಅಲ್ಲಿ ಬಿಟ್ಕೊಂಡಿದ್ದೆ ನಾನು. ಓ, ಇದು ಫೋಟೋ ತೆಗೆದಿರೋದು ಇಲ್ಲೇ ಕಣವ, ನಿಮ್ಮ ಮನೇಲೆ ಕಣವ. ಅದು ಹಿಂದೆ ನೋಡಮ್ಮ, ಮನೆ ಬಾಗಿಲೆಲ್ಲ ನೋಡು, ಕಿಟಕಿ ಎಲ್ಲ ನೋಡು. ನಾವು ಹೊರಡ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ತೆಗ್ದು ಇದು ನಿಮ್ಮ ಮನೆ ಬಾಗಿಲಲ್ವೇ? ಇದು ಕಿಟಕಿ ಅಲ್ವೇ ಇಲ್ಲಿ ಇರೋದು? ಇಲ್ಲಿ ಫೋಟೋ ಜೈಲಲ್ಲಿ ತಂದು ಹಾಕಿಲ್ವೇ? ಮನೇಲಿ ಕರಿಮಣಿ ಕೊಟ್ಟಿರು. ಯಾವ ಪಾರ್ಕ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ನೀನು ಗಂಡನ ಜೊತೆ? ಗಂಡ ಜೊತೆ ಹೋಗಲ್ಲ. ಅಲ್ಲೊಂದು ಸತಿ ಪಾರ್ಕಲ್ಲಿ ನೋಡಿ ಸೀರೆ ಬಿಟ್ಟಿದ್ದು ಎತ್ಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲ, ಇಲ್ಲೊಂದು ಸತಿ ಎತ್ಕೊಂಡಿದ್ದೆ ಇಬ್ಬರು ಮನೆ ಬಾಗಿಲಲ್ಲಿ. ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಏನಾರು ಹಾಕೊಂಡಿದ್ದು ಚೆನ್ನಾಗಿರೋದು.